Hi my dear friends and goodies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சர்க்கிள் ஷேப்ல ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ பூ வந்து அவ்வளோ பெருசு வந்து வரும். நீங்க சர்க்கிள் சின்னதா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா பூ வந்து சின்னதா வரும். இப்போ இதே மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டு இத வந்து நம்ம ரோல் பண்ண போறோம். இந்த எண்டில் இருந்து லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே நெருக்கமாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது குட்டியாக ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து ப்ளூ கலர் பேப்பர் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் பேப்பரும் பிங்க் கலரும் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் மல்டி கலர் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட குட்டி ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒன்று மட்டும் பிங்க் கலர் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆக மடிச்சுட்டு ஒரு ஷீட் எடுத்துருக்கேன். அதை வந்து இப்படி இலை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெரிய இலையாக கட் பண்ணியிருக்கேன். அவள் தான் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து க்ரீன் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இலைக்கு நான் வந்து கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து ஜிக்ஸாகாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா இலை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரியலாக. அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மடிச்சுக்கோங்க. ஒரு டைம் முன்னாடி ஒரு டைம் பின்னாடி அது மாதிரி மடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னா வந்து நம்மளோட இலை வந்து ரெடி ஆகிடும். இதே போல் நமக்கு நிறைய தேவைப்படும். அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சென்டரில் பிங்க் கலர் பூ வச்சுட்டு சுற்றியும் வந்து நான் ப்ளூ கலர் பூவை வந்து வச்சிடுறேன். இதுவே நீங்கள் மல்டி கலர் நினச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இலை செஞ்சுருக்கோம்ல அதை வந்து ஒவ்வொரு ரோஸ்க்கும் 2 ரோஸ்க்கும் நடுவில் வந்து நம்ம ஒட்டலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கார்ட்போர்டு வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போது கீழே வந்து பேக் சைடு திருப்பிட்டு ரொம்ப தின்னாக வந்து 3 பேப்பர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளூ கலரில். அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு சென்டர் பீஸ் மட்டும் நீளமாக இருக்க மாதிரி சைடில் இருக்க ரெண்டும் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இலையை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோஸை ஒட்டிடலாம். இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும்.